அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. குர்ஆன் இறைவேதம் தானா அப்படின்னு தொடராக பார்த்து கொண்டு வரோம். அதுல இன்னைக்கு தொல்லியல் சார்ந்த மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை பார்க்க போறோம். அதாவது நம்ம முன்னதாகவே பார்த்திருந்தோம், ஃபரோன் அப்படிங்கிறவன் நியூ கிங்டம்ல உருவான அந்த ஆட்சியாளருடைய பெயர் அப்படிங்கிறதையும், ஜோசப் அவர்களுடைய காலத்துல மிடில் கிங்டம்ல மலிக் அப்படின்னு குர்ஆன் குறிப்பிடுங்கிறதையும், ஆனா பைபிள்ல ரெண்டுத்துக்குமே ஃபரோன் அப்படின்னு தான் குறிப்பிடுகிறது அப்படிங்கிறதை நம்ம எல்லாமே பார்த்திருந்தோம். இந்த மிடில் கிங்டத்தை சார்ந்த, அதாவது நடு ராஜ்யத்துல வாழ்ந்த ஒரு மன்னர், அதாவது மலிக், அந்த மன்னருக்கு கீழே யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஜோசப் அவர்கள் இருந்தாங்க. அவர்கள் கனவுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இதெல்லாம் 12வது அத்தியாயத்துல பார்க்க முடியும். யூசுப் அவர்களை, அதாவது ஜோசப் அவர்களை ஒரு பொய்யான குற்றச்சாட்டுக்கு உட்படுத்தி அவங்கள ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஜெயிலில் போட்ட அவரு கனவுக்கு யூசுப் அவர்கள் விளக்கம் கொடுப்பாரு அப்படிங்கிறத தெரிஞ்ச அந்த மன்னர் என்ன பண்ணுவாரு, சிறையிலிருந்து அவரை வெளியே கூட்டிட்டு வாங்க, கூட்டிட்டு வந்து நான் கண்ட கனவுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்க சொல்லி கேட்பாங்க. அதை நீங்க குர்ஆன்ல 12வது அத்தியாயத்துல பார்க்க முடியும், பைபிள்லயே நீங்க பார்க்க முடியும். அந்த கனவுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. கூடிய விரைவில் இந்த நாட்டில் பஞ்சம் வரப்போகுது, அந்த பஞ்சத்திற்கு ஏற்றவாறு நாம முன்னேற்பாடுகள் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கனவுக்கு விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுப்பாங்க. இதுல என்னங்க பெரிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் ஒரு ஒண்டர் இருக்கு, இதுல ஒரு அற்புதம் என்ன இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது நடு ராஜ்யம் மிடில் கிங்டம் எந்த காலத்தில் இருந்ததுன்னு சொன்னா, கிமு 1900 1800 அந்த காலங்களில் இருந்துச்சு. அந்த காலத்துல தான் அமனேம்ஹத் III அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தாரு. அந்த காலத்தில் தான், அதாவது அந்த மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் தான் மிகப்பெரிய அளவில் பாசன வேலைகள் பார்க்கப்பட்டுச்சு அந்த நாட்டுல. அதே போல தானிய களஞ்சியம், கிரானரி, தானியங்களை பாதுகாத்து வைத்து ஃபியூச்சர்ல பயன்படுத்திக்கிறதுக்காக களஞ்சியங்கள் உருவாக்கப்பட்டது. உணவு சேமிப்பு மற்றும் பகிர்வு முறைகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத தொல்லியல் துறை கண்டுபிடிக்குது. குறிப்பாக ஹவாரா, ஃபயூம், இலல்ஹூன் அப்படிங்கிற பகுதிகளில் எல்லாம் இது போன்ற களஞ்சியங்கள், பாசன முறைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஒவ்வொன்றிலையும் பெரும் அளவிலான கோதுமைகளையும் தானியங்களையும் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறதையும் இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இதே பகுதியில் தான் நைல் நதியுடைய வெள்ளத்தை கட்டுப்படுத்தி பஞ்சத்துக்கான தயார் நடவடிக்கைகளையும் ஏற்படுத்தி வைத்திருந்தாங்க அப்படிங்கிறதையும் தொல்லியல் துறை இன்னைக்கு வெளியிடுறாங்க. இது எல்லாமே அமனேம்ஹத் III அவர்களுடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது அப்படின்னு தொல்லியல் துறை இன்னைக்கு வெளிப்படுத்துறாங்க. இந்த அமனேம்ஹத் III ஆட்சி 1860 1814 வரை, அதாவது கிமு அந்த நேரத்தில் தொடர்ந்தது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இதே காலப்பகுதியில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வாழ்ந்தார்கள் அப்படின்னு மதிப்பிடப்படுது. இந்த காலத்திற்கு சுமார் 200 to 300 ஆண்டுகளுக்கு பிறகுதான் மோசஸ் அவர்கள் வந்தாங்க அப்படிங்கிறதும் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. அப்ப இந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் தானிய களஞ்சியங்கள், அதாவது தானியத்தை சேமித்து வைத்து 7 ஆண்டுகளுக்கு அவர் ஒரு சஜஷன் கொடுப்பாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நீங்க தானியங்களை சேர்த்து வைங்க, 7 ஆண்டுகள் நல்ல செழிப்பு இருக்கும், அதில் வரக்கூடிய தானியங்களை எடுத்து நீங்க சேமித்து வைங்க, மிகப்பெரிய களஞ்சியங்களை ஏற்படுத்தி சேமித்து வைங்க அப்படிங்கிற அந்த கனவுக்கான விளக்கத்தை கொடுப்பார். அது நடந்தேறும் போது அவரை பொருளாதார அமைச்சராகவே அந்த மன்னர் நியமிப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் குர்ஆன்ல பார்க்க முடியும். அதே நேரத்தில் தான் பஹர் யூசுப், இன்னைக்கும் இருக்கக்கூடிய யூசுப் கெனல் அழைக்கக்கூடிய அந்த நீர் பாசன முறைகள் உருவாக்கப்பட்டதும், ஒரு கனவுக்கு அளித்த விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி அந்த மன்னர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை இறைவன் குர்ஆன்ல சொல்லி காட்டினதை இன்னைக்கு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவிற்கு விளக்கமாக கட்ட சொல்லி அந்த தானிய களஞ்சியங்களை கட்டுனதும் இன்னைக்கு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடியதும் எக்ஸாக்ட்லி பொருந்து போகுது. இது முந்தைய வேதங்களிலும் கிடையாது இது போன்ற விஷயங்கள். அதே நேரத்தில் உருவாக்கப்பட்ட பாசன முறைகள் அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது எவ்வளவு நேர்கோட்டில், எவ்வளவு துல்லியமாக, யாரும் கண்டுபிடிக்க முடியாத, சமீபத்தில் கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை எழுத படிக்க தெரியாத பாலைவனத்தில் உள்ள நபரால சொல்ல முடியுமா? முக்காலத்தையும் அறிந்த முக்காலத்தையும் படைத்த இறைவனால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். நான் சொல்லிட்டு போற இந்த விஷயங்கள் எல்லாம் ஏதோ போற போக்கில் அடிச்சு விட்டு போறது கிடையாது. அந்த நேரத்தில் இருந்த கல்வெட்டுகள்லையும் பப்பிரஸ் ஆவணங்கள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறாங்க. பழைய காகித கல்வெட்டுகள்ல தானிய வீடு, அரசு சேமிப்பு மையம் அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இந்த அமனேம்ஹத் III அவர்களுடைய காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த காகித கல்வெட்டுகளில் இது போன்ற வார்த்தைகள் இருப்பதை கண்டுபிடிக்கிறாங்க. மேலும் வேலைக்காரர்களுக்கு அந்த நேரத்தில் கொடுக்கப்பட்ட தானிய ஒதுக்கீடு, அந்த பட்டியல்கள் எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறாங்க. இது எல்லாமே நாடு மையப்படுத்தப்பட்ட உணவு கொள்கை வைத்திருப்பதை காட்டுது. அந்த நாடு உணவு கொள்கை ஏற்படுத்தி இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன அந்த உணவு கொள்கை ஏற்படுத்தியதை நம்ம பார்க்க முடியுது. இது எல்லாமே சாதாரணமாக நாம் சொல்வது கிடையாது. இது அனைத்துமே ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆய்வு கட்டுரைகளில் இருந்து எடுக்கப்பட்ட
ஒரு வரலாற்று உண்மைகள் இவ்வளவு நுணுக்கமாக கச்சிதமாக இறைவனால் மட்டும்தான் இதை சொல்ல முடியும். நபிகள் நாயகம் அவர்கள் பிறப்பதற்கு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டை இன்னைக்கு கண்டுபிடிக்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டில் ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தை 1500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதரால் சாதாரணமாக சொல்லிட முடியாது. இது இறைவனால் இறக்கிய வசனமாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். இறைவன் நம்மளெல்லாம் நோக்கி ஒரு கேள்விகள் கேட்கிறான். சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு இதில் பல சான்றுகள் இருக்குது. இது போன்ற சான்றுகள் பல நாம பார்த்துட்டோம், இன்னும் பார்க்க போறோம். இதயங்கள் பூட்டு போட்டவர்களைப் போல ஆய்வு செய்யாமல் இறைவனை நிராகரிக்கக்கூடிய மக்களாக நாமும் ஆகிவிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு அட்வைஸோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். அனைவரும் சிந்திப்போமாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.